நம்ம ஒரு கருவேப்பிள்ளைய போல, கருவேப்பிலை இந்த ரசத்துல போடும்போது, போடுறதுக்காக என்ன செய்வாங்க? செடியிலேருந்து பிரிச்சு கொண்டு வந்து ரசத்துல போடுறதுக்கு வேணும் கண்டிப்பா. போடணும். போட்டா தான் ரசம் நல்லா இருக்கும். ஆனா ரசம் வச்சு முடிச்சு சாப்பாட்டுல கருவேப்பிலை வரும்போது எடுத்து தூர வச்சுருவாங்க. அதனுடைய உபயோகம், அதனுடைய பிரயோஜனம், அதனுடைய பயன்பாடு முடிஞ்சு போச்சு. இதுதான் இன்றைக்கு இருக்கிற உலகம். இதுதான் இன்றைக்கு இருக்கிற உலக ஜனங்கள். அவர்கள் மத்தியில தான் நம்ம ஜீவிக்கிறோம். மனுஷர் தங்களுடைய பயன்பாடுகளுக்காக, தங்களுடைய பிரயோஜனத்துக்காக நம்மள எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு நம்மள வேணான்னு சொல்லி நம்முடைய மனுஷரோ, நம்முடைய சொந்தக்காரங்களோ, நமக்கு சுற்றி இருக்கிறவங்களோ நம்மள அவங்களுடைய 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 பிரயோஜனத்துக்காக எடுத்து பயன்படுத்திக்கிருவாங்க. அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லி தூர ஒதுக்கி விட்டுருவாங்க. ஆனால் ஏசப்பா ஒரு நாளும் அப்படி ஒதுக்குறவர் இல்ல. அவருக்கு தேவைக்கு எடுத்து பயன்படுத்திட்டு, அதுக்கப்புறமா நீ எனக்கு வேணான்னு சொல்லி நம்மள ஒதுக்குற தெய்வம் இல்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 6:37 படி, என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. கஷ்டத்தோடு, பாரத்தோடு, பிரச்சனையோடு, கலக்கங்களோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு, பலவிதமான பாரங்களோடு என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. இயேசு சொல்லுகிற வார்த்தை.